சொல்லுண்ணே. மூலிகை சாப்பாடு வந்து குதிரைவாளி சாப்பாடு வைக்கிறோம். முதல்ல வந்து நாங்கள் ரேஸ் கோர்ஸ், மதுரை ரேஸ் கோர்ஸில் வச்சுருக்கோம் கடை. கோர்ட்டுக்கு பின்னாடி ரேஸ் கோர்ஸ் வாசலில் வச்சுருக்கோம். காலைல 9 to 2 வரை தான் நம்ம கடை. அனைத்து மூலிகையும் நம்மகிட்ட கிடைக்கும். சாதமாகவும் போடுறோம், சூப்பாகவும் போடுறோம், வடையாகவும் போடுறோம், கஞ்சியாகவும் போடுறோம். வெந்ததை தெளிக்கும் வெந்தய களி விற்கிறோம். சப்பாத்தி கல்லி பழம், கர்ப்பப்பை கட்டி, கல்லீரல் கட்டி, கேன்சர் கட்டி, இதுகளுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு வைக்கிறோம். பழமாகவும் வைக்கிறோம். ஜூஸ் என்ன இந்த இருக்குல்ல, இந்த அளவுக்கு டெய்லி இந்த ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள கட்டி கரைஞ்சிரும். அதுபோக எல்லாத்துக்கும் நல்லது. ஒரு பழம் சாப்பிட்டா 100 ஆப்பிளுக்கு சமம். அந்த செடியை கொண்டாங்க. இந்த செடியெலாம் வந்துச்சுன்னா தோட்டம் தரவுகள் இருந்தால் பிடிக்கி போட்டுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் வர்ற காலத்தில் இது 2, 4, 5, 6 பழம் இருக்கா? 6 பழம் 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்க முடியாது. நீ வர்ற காலத்தில் பூரா செடியும் க்ளீன் பண்ணி போட்டாங்க. காலாங்கரையை சுத்தம் பண்ணுறோம், தோட்டம் தரவு இப்போ பிளாட் போடுறோம்னு க்ளீன் பண்ணிட்டாங்க. ஒரு ஓரமாக இருந்தால் விட்டுருங்க, இடஞ்சலாக இருந்தால் எடுத்துருங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து கர்ப்பப்பை கட்டி நல்லா சரியாயிருது. குழந்தை இல்லாதவங்களும் சரியாகுது. ரத்தம் ஊறுறதுக்கு நல்லது. 2வது யார் வேணாலும் 3 வயசுக்கு மேலே யாருனாலும் சாப்பிடலாம். இது நாங்கள் இது நாட்டு சக்கரை போட்டு அரைச்சி கொண்டு வந்துருக்கோம். தானே இது போக தூதுவளை சாப்பாடு, ஆவாரம்பூ சாப்பாடு, கோவக்காய் சாப்பாடு, பாவக்காய் சாப்பாடு, பிரண்டை சாப்பாடு, கரிசலாங்கண்ணி சாப்பாடு, வல்லார சாப்பாடு, எல்லா வகையான சாப்பாடும் போடுறோம். ஆவாரம்பூ தோசை போட்டிருக்கோம். இது வந்து மூலிகை பொடி வகைகள்லாம் வச்சுருக்கோம். கால்வலி எண்ணெய் இருக்குது, வாதமடைக்கு சித்தாமுட்டி, பேராமுட்டி எண்ணெய் இருக்குது, ஆவாரம்பூ சோப்பு இருக்குது, கோபுரந்தாங்கி சோப்பு இருக்குது, கண்டங்கத்திரி பல்பொடி இருக்குது. அதுபோக வந்து ஆவாரம்பூ சாம்பார். ஆவாரை பூத்திருக்கிறதே சாவோரே காத்திருக்கதான். டெய்லி இந்த அளவுக்கு ஆவாரம்பூ சட்னி சாப்பிட்டீங்கன்னா சாவே காத்திருக்கோம். இதுதான் எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். ஆவாரம்பூ சாம்பார் இருக்குது. 16 மூலிகை போட்ட வடை இருக்குது. இந்த கட்டுக்கொடி அல்வா இந்த இருக்குல்ல, இதான் கட்டுக்கொடி அல்வா இந்த இருக்குல்ல. இதான் அந்த டிப்பன். அந்த டிப்பனுங்கய்யா எந்த அளவில் ஊற்றுறோமோ அந்த அளவாக உறைஞ்சி நின்றுக்கூடும் அந்த மூலிகை. இந்த டிப்பன் அளவு தான் இது. அரைச்சி ஊற்றுனோம்னா உறைஞ்சிடும். இதை 10 வருஷம் எரிச்சோம்னா கல்லா மாறிடும். இதில் தான் போகர் முருகன் சிலை செஞ்சார். நான் ஒரு சிலை செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷம் ஆகும் போல். மூலிகை சிலை வந்து செய்கிறேன் நான். இதில் வந்து செய்ய போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில். நீ அப்படி தான் செய்ய முடியும். மூலிகை நவபாசானத்தை ஒன்று சேர்த்தது. இப்படியே செங்கக்கால வசமாக தீ எரிச்சோம்னா கல்லா மாறிடும். அதில் தான் முருகன் சிலை இருக்குது நம்ம பழனியில். இனிப்பு போட மாட்டோம். இது வந்து மூக்கரட்டை என்ற புணர்வா, கிட்னியை க்ளீன் பண்ணுறது. இது சக்கரை கொல்லி, சர்க்கரைக்கு சாப்பிட்றது. அதுபோக இது வந்து 13 ஐட்ட சூப்பு, இது 3 ஐட்ட சூப்பு. இது கவுனி அரிசி கஞ்சி. இது தண்ணீர் விட்டான் பால். 4 தடவை சொன்னீங்கன்னா அர்த்தம் வந்துடும். எல்லா நரம்புகளுக்கும் நல்லது.